இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திரைமறைவு பாலிடிக்ஸில் இருந்து வந்த சபரீசன் தற்போது முதல் முறையாக ஓபன் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கிறார். திமுகவிற்காக பிரசாந்த் கிஷோர் ஸ்டைலில் தேர்தல் வியூகம் வகுத்து வரும் அவரது முயற்சி எடுபடுமா என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. தமிழக அரசியல் கட்சிகள் தேர்தல்களில் வெற்றி பெற தொண்டர்கள், நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்களை நம்புவதில்லை. மாறாக வியூக வகுப்பாளர்களையே நம்புகின்றனர். கட்சி தலைவர்களின் கூட்டத்திற்கே கூட குவார்ட்டர், பிரியாணி, ரொக்கப்பணம் கொடுத்தால்தான் தொண்டர்கள் வருகிறார்கள். மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏ, எம்பிக்கள் கூட வாக்காளர்களுக்கு கொடுக்க சொல்லி தலைமை கொடுக்கும் பணத்தை ஆட்டையை போடுவது வாடிக்கை. எனவேதான் சர்வ கட்சி தலைமைகளும் தேர்தல் வெற்றிக்கு தங்கள் தொண்டர்கள், நிர்வாகிகளை நம்பாமல் வியூக வகுப்பாளர்களை ஏற்பாடு செய்கிறார்கள். கடந்த 2012ஆம் ஆண்டு குஜராத் சட்டமன்ற தேர்தலில் நரேந்திர மோடியின் வியூக வகுப்பாளராக இருந்தவர் ஹைபேக் நிறுவன தலைவர் பிரசாந்த் கிஷோர். எனவே கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை தனது வியூக வகுப்பாளராக களமிறக்கியது திமுக. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்கிற முழக்கத்தை அறிமுகப்படுத்தியது பிரசாந்த் கிஷோர் தான். ஆனால் பீகாரில் புதுக்கட்சி தொடங்கி படுதோல்வியை சந்தித்த பிறகு அவரது மவுசு குறைந்து போனது. 2021 சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் வேண்டுகோளின்படி ஆதவர்ஜுனாவின் பெண் டீமும் பிரசாந்த் கிஷோருடன் சேர்ந்து கொண்டது. தேர்தல் வெற்றிக்கு பிறகு சபரீசன், ஆதவர்ஜுனா ஆகியோருக்கு இடையே மோதல் ஏற்படவே ஆதவர்ஜுனா சபரீசனை விட்டு விலகி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தார். அங்கும் திருமாவளவனுடன் பிரச்சனை ஏற்பட நடிகர் விஜயின் தாவேக்காவில் சேர்ந்தார். தற்போது பெண் டீமை சபரீசன் தான் கண்ட்ரோல் செய்து வருகிறார். சபரீசன் எப்போதுமே திரைமறைவு அரசியல் தான் செய்து வந்தார். அவரது கண்ட்ரோலில் இருக்கும் பெண் டீம் ஒவ்வொரு ஆண்டும் திமுக ஆட்சியின் செயல்பாடு, முதல்வர் ஸ்டாலினின் இமேஜ் ஆகியவை பற்றி சர்வே எடுத்து முதல்வரிடம் கொடுப்பது வழக்கம். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றிக்காக வியூகம் அமைக்கும் பணியை சபரீசனின் பெண் டீம் தான் செய்து வருகிறது. தவிர ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, யாரை வேட்பாளராக போட்டால் ஜெயிக்கலாம் என்கிற சர்வேயையும் எடுத்து முடித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் முதல் முறையாக ஓபன் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கிறார் சபரீசன். அதிலும் அவரது சொந்த ஊரான திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்துதான் அவரது அரசியலை தொடங்கியிருக்கிறார். இது குறித்து திமுக சீனியர் லீடர் ஒருவரிடம் பேசினோம். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளின் வெற்றி தோல்வி லிஸ்ட் மற்றும் வேட்பாளர்கள் யார் என்கிற பட்டியலை சபரீசனின் பெண் டீம் தீவிரமாக ஆய்வு செய்து முதல்வர் ஸ்டாலினிடம் கொடுத்திருக்கிறது. அதில் திமுக கூட்டணி மறுபடியும் ஆட்சியை பிடிப்பது உறுதி என்றே சொல்லியிருக்கிறது. தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில வீக்கான தொகுதிகளையும் கண்டறிந்திருக்கிறது. இந்த வீக் தொகுதிகளை சக்சஸ் தொகுதியாக மாற்ற என்ன செய்யலாம் என்று முதல்வர் ஆலோசனை செய்திருக்கிறார். அதன் விளைவே சபரீசன் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று கட்சி நிர்வாகிகளை சந்தித்து வீக்கான தொகுதிகளில் எப்படி வெற்றி பெறுவது என்று ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த விஷயம் முதலில் நிர்வாகிகளுக்கு தெரியாது. எனவே கடந்த வாரம் அரியநாயகிபுரத்தில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்தவரை திமுக நிர்வாகிகள் அமோகமாக வரவேற்றனர். குறிப்பாக மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆவுடையப்பன், கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கிரஹாம்பல், பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப், மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் என அனைத்து நிர்வாகிகளும் சபரீசனை சந்தித்து சால்வை அணிவித்தனர். அந்த புகைப்படத்தை தங்களது சமூக வலைதளங்களில் மரியாதை நிமித்தமாக மாப்பிள்ளை சாரை சந்தித்தேன் என கேப்ஷன் கொடுத்து பதிவிட்டிருந்தனர். அப்படியே தங்களுக்கும் சீட் கேட்டு கோரிக்கை வைத்தனர். நிர்வாகிகள் வந்து சென்ற பிறகு சட்டமன்ற தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் சபரீசன். மேற்கு மாவட்டத்தில் உள்ள ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் ஆகிய 2 தொகுதிகளில் ஆலங்குளத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் அம்பாசமுத்திரம் தேராது என்று சொன்ன சபரீசன் அங்கும் வெற்றி பெற சில டிப்ஸ்களை தந்துவிட்டு சென்றிருக்கிறார். கிழக்கு மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய 2 தொகுதிகளில் நாங்குநேரி ஓகே, ஆனால் ராதாபுரத்தில் கடற்கரையோர மீனவர்கள் வாக்குகளால் சிக்கல் ஏற்படலாம். எனவே அங்கு கூடுதல் கவனம் தேவை என்று சொல்லியிருக்கிறார். மாநகர் மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி, பாளையங்கோட்டை ஆகிய 2 தொகுதிகளில் பாளையங்கோட்டை ஓகே, ஆனால் திருநெல்வேலி தொகுதியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார். அதன் பின்னர் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் சென்று ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று பெண் டீமின் ரிப்போர்ட்டை கையில் வைத்துக்கொண்டு நிர்வாகிகளுடன் பேசி வருகிறார். சொல்லப்போனால் இந்த தேர்தலில் திமுகவின் வியூக வகுப்பாளரே இவர்தான் என்கிறார்கள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.